ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டெலிஷியஸான ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம் ரெசிபி. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாயசம் இது என்ன பாயசம்னா பாசி பருப்பு பாயசம். இந்த பாயசம் வந்துட்டு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பாயசம் இது, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பாசி பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன். பாசி பருப்பை வந்துட்டு இந்த கடாயில நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கெல்லாம் இது வறுக்க தேவையில்ல. லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாசிப்பருப்பு வறுபடுற அந்த ஸ்மெல் வரும், மனம் வரும். அந்த மனம் வர வரைக்கும் இந்த வறுத்துக்கோங்க. லேசா வறுபட்டுருச்சு, நல்ல மனம் வருது. இப்போ பாசிப்பருப்பு வறுபடுற மனம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதுல நம்ம வறுத்து எடுத்த இந்த பாசி பருப்பை வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு களைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பை வந்துட்டு இந்த குக்கர்ல சேர்த்திடலாம். இப்ப நம்ம குக்கரை லிட்டை மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் நீங்க விடலாம். 3 விசிலேயே பாசி பருப்பு நல்லா குக் ஆயிடும். தேவைப்பட்டா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 4 விசில் விட போறேன். நல்லா மேஷியா குக் ஆகணும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு சேர்த்திடலாம். நீங்கள் வேணும்னா திராட்சை கூட சேர்த்துலாம், கிஸ்மிஸ் திராட்சை. நான் இன்னைக்கு சேர்த்துல. இந்த முந்திரி பருப்பை கோல்டன் கலராக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டுருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இந்த நெய்யோடு சேர்த்தி ஒன்றில் எடுத்து வச்சுருங்க ஒரு கப்பில். இப்போ ஒரு கடாயில வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். 100ல இருந்து 150 கிராம் வெல்லம் தேவைப்படும். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வந்துட்டு மைல்டா இருக்கும் உங்களுக்கு. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம். 100 கிராம் நம்ம பருப்பு எடுத்திருக்கோம், நான் 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரொம்பவே மைல்டா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் இன்னொரு 50 கிராம் சேர்த்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த வெள்ளத்தை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்துட்டு கொஞ்சம் தூசி எல்லாம் இருக்கலாம். இதை மெல்ட் பண்ணி நம்ம வடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல, ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் மெல்ட் ஆனதும் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட குக்கர் நான் ஆஃப் பண்ணிட்டேன். 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, நல்லா மேஷியா குக் ஆயிடுச்சு. பாருங்க, பாசி பருப்பு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ லைட்டா ஒரு கரண்டி வச்சு இப்படி லைட்டா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம உருக்கி வச்சிருக்கோம்ல இந்த வெல்லம், இதை வந்துட்டு ஒரு வடிகட்டி இதுல விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுல நான் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி சேர்த்திடலாம். அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இதுல வெல்லம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பை இந்த நெய்யோட சேர்த்திடுங்க. பாருங்க, நம்மளோட பாயசம் வந்துட்டு கொதிக்குது. அவ்வளவுதான், நம்மளோட பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குது. இந்த அளவு கரெக்டா இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு இதுல பால் ஆட் பண்ண போறோம். இது வந்துட்டு நம்ம நார்மல் மில்க் தான், இது காய்ச்சின பால். இது சுட சுட இருக்கும்போது ஆட் பண்ணாதீங்க பால். சம்டைம்ஸ் திரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெல்லம் போட்டுருக்கிறதுனால. நீங்க வந்துட்டு நார்மல் பால் ஆட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆவின் மில்க். இந்த பால் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஃப்ளேவர்ல இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் கூட நீங்க துருவி இதுல போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். எனக்கு தேங்காய் துருவல் இதுல வாயில வந்தா பிடிக்காத, அதனால நான் ஆட் பண்ணல. இன்னைக்கு நான் வந்துட்டு பால் ஆட் பண்ண போறேன், நம்ம நார்மல் மில்க். இது வந்துட்டு உங்க கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப பாக்குறதுக்கு இவ்வளவு தண்ணியா இருக்குல்ல, ஆறுச்சுன்னா நல்லா திக்காயிடும். இந்த அளவு சரியா இருக்குது. நான் அவ்வளவுதான் ஆட் பண்றேன். ஒரு 50 ml அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிருப்பேன். இதுல நீங்க தேவைப்பட்டா இன்னும் அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பாசி பருப்பு பாயசம் இப்ப ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட டெலிஷியஸான பாசிப்பருப்பு பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.